இந்த வீடியோல இருக்க இவங்க பேரு விபான்சிகா. பட் இவங்களும் இன்னைக்கு வரதட்சணை கொடுமையினால இறந்து போயிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, தன்னோட 1.5 வயசு குழந்தைய இவங்களே கொண்டுட்டு இவங்களும் சேர்ந்து சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. கேரளா கொல்லம் பகுதியை சேர்ந்த 32 வயதான விபான்சிகாவுக்கும் நிதிஷ் அப்படிங்கிறவருக்கும் கடந்த 2020 கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட UAE ஷார்ஜியால செட்டில் ஆகுறாங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இவங்க வீட்லயும் ஹஸ்பண்டோட ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பட் அங்க போன பிறகுதான் இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது. எதுக்காக? இந்த டவுரிக்காக. இவங்க ஹஸ்பண்டோட அம்மாவும் சேர்ந்து வரதட்சணை கேட்டு தினம் இவங்களை பிசிக்கல் அபியூஸ் பண்றதுன்னு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி Facebookல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட ஹேரை கட் பண்றதுல ஆரம்பிச்சு ஒரு டாக் அடிக்கிற மாதிரி என்ன அடிக்கிறதாவும், என்னோட குழந்தையோட சேர்த்து என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுன்னு இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதாவும், மனதளவுல என்னால இதை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 1.5 வயசு பெண் குழந்தையோட சேர்த்து இவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், என்னடா இந்த வருஷம் ஃபுல்லாவே டவுரி கேஸா வருது அப்படின்னு. இந்த வருஷம் மட்டும் இல்லங்க, வருஷம் இப்படிதான் நடக்குது. NCRBன்னு சொல்லப்பட்ட நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் படி இந்தியா முழுக்க ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 2000 இருந்து 3000 பேர் இந்த டவுரி ப்ராப்ளம்னால இறந்து போறாங்களாம்.